சாஸ்தாரமிட்ட வரதன் சரணம் பிரபத்யே சாஸ்தாரமிட்ட வரதம் சரணம் பிரபத்யே பிரஹஸ்தாய நமः ஓம் மகாபதயே நமः ஓம் தன்மிலே நமः ஓம் யசஸ்வினே நமः ஓம் பூதசைன்னிகாய நமः ஓம் மந்திரவேதினே நமः ஓம் மாருதாய நமः ஓம் ஜெகதீஸ்வராய நமः ஓம் கைவல்யப்ரதாயகாய நமः ஓம் தர்மசாஸ்திரப்ரபவே நமः ஓம் லோகசாஸ்திரே நமः சின்முத்ரஹஸ்தாய நமः ஓம் ஹரிஹராத்மஜாய நமः ஹரிஹராத்மஜாய புத்தல்லாபஹராய நமः சத்ருநாசனாய நமः மதகஜவாகனாய நமः மகாதர்மசாஸ்திரே நமः லோகபட்டிகாய நமः சின்முத்ரகத்தாய நமः ஓம் தர்மசாஸ்திர பிரபவே நமः கன்னிமூல கணபதி பகவானே சரணமையப்பா காந்தமலயோதியே சரணமையப்பா ஹரிஹரசுதனே சரணமையப்பா அன்னதான பிரபுவே சரணமையப்பா காமமோகன் சோதரனே சரணமையப்பா ஆபத்தில் காப்பவனே சரணமையப்பா இந்த வீழ்ச்சுவையே சரணமையப்பா இச்சை தவிப்பவனே சரணமையப்பா ஏழில்லா தெய்வமே சரணமையப்பா உண்மை பரம்பொருளே சரணமையப்பா உலக காவலனே சரணமையப்பா ஊமைக்கருள் புரிந்தவனே சரணமையப்பா தன்னோ சாஸ்தா பிரச்சோதயாத் अस्याः देवदेवस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्डराजकस्य सबरिगिरिवासस्य अय्यप्पस्वामिनः महत्सन्निधौ मकरज्योति उत्सववैभवसमये सबरिमलयात्रा पूजासमये अष्टादशपद सोमनिवासबोधस्य 18 मणिपूजा समये विशेष बिल्वतुलसी पुष्पांजलि अर्चना काले मनसा भक्त्यानि वेदोक्त मंत्र कुसुमांजलि
रपट्टजापो बन्धु भीतचेसियो रविष्टवन्तु नाः व्रतकं सत्यम्बर ब्रह्मं पुरुषं कृष्णपिङ्गलम् उत्तरेऽधं विरूपाक्षं विश्वरूपाय वैर्नमो नमः नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो हेमवनन्दनाय धीमहि तन्नो सायप्प ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்ததோரமுதே. சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எதிர்வரும் 14ஆம் தேதி மகர ஜோதி வரைக்கும் சிறப்பு பணி பூஜைகள், வழிபாடுகள், அபிஷேகங்கள், அன்னதானங்கள், சக்தி பூஜைகள் ஒவ்வொரு நாளும் நிகழப்பெற உள்ளது. இது மட்டுமல்லாமல் பெரிய பணி பூஜை 18 நாட்களுக்கு தொடர்ந்து பஜனைகள், ஆராதனைகள், நிவேதனங்கள், பல வகைகள் பலகாரங்கள் போன்றவைகளை எல்லாம் நிவேதனம் செய்து இந்த 18ஆம் பணி பூஜை ஒவ்வொரு நாளும் இடம்பெறுகின்றது. இன்றைய தினம் நாவுக்கரசு குடும்பத்தார்கள் அபிஷேக ஆராதனைகள், வழிபாடுகள், சக்தி பூஜைகளையும் இந்த பணிக்குரிய பல வகைகளை அவர்களும் வழங்கியிருந்தார்கள். அதுபோல நந்தகோபால் சுவாமி அவர்கள் மூத்த சுவாமி இந்த பணி பூஜையிலே அவரும் ஒரு பங்கேற்று பல வகைகள் பலகார வகைகளையும் நிவேதன பொருட்களையும் கொண்டு வந்து கொடுத்திருந்தார்கள். சிறப்புற இந்த பணி பூஜை இடம்பெற்றிருக்கின்றது. அதுபோல சபரிமலைக்கு செல்லுகின்ற சுவாமிமார்களுக்கும் அடியவர்களுக்கும் ஆண்டுதோறும் இந்த சக்தி பூஜை இடம்பெறுகின்றது. அதிலே அடியவர்கள் சுவாமிமார்களுக்கும் நாவுக்கரசு குடும்பத்தார்களும் ஒரு பகுதி இந்த சித்திரவேலாயுதம் சுவாமி ஒவ்வொரு வருஷமும் சபரிமலை செல்லுகின்ற அன்று தன்னுடைய ஒரு அன்பளிப்பாக சக்தி பூஜையையும் கொடுத்து வழங்குகிறார்கள். அவர்கள் தாங்கள் சபரிமலைக்கு செல்ல முடியாவிட்டாலும் சபரிமலை செல்லுகின்ற சுவாமிமார்களுக்கும் இரவு இந்த சக்தி பூஜைகளையும் இணைந்து சிறப்புற செய்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து பஜனை சிறிது நேரம் இடம்பெற்று வெகு விரைவாக பணி பூஜைகள் நிறைவு பெற்றால்தான் இருமுடிகள் எல்லாம் இங்கே கட்டப்பட்டிருக்கின்றது. சபரிமலை செல்லுகின்ற சாமிமார்களுக்கு மதியம் இருமுடிகள் கட்டி வைக்கப்பட்டு பூஜைகள் வழிபாடுகள் அங்கே செய்து பூஜையிலே இருக்கின்றது. சுவாமிமார்கள் எல்லாம் இல்லங்களிலே ஒவ்வொருத்தரும் யாத்திரைக்கான தேங்காய்கள் உடைந்தது. சபரிமலையிலே செல்லுகின்ற பொழுது எங்களுடைய இல்லத்திலே அல்லது மண்டபத்திலே இந்தியாவிலே இந்த யாத்திரை சங்கல்பம் செய்து பூஜைகள் வழிபாடுகள் ஆரம்பித்து அன்னதானங்கள் கொடுத்து சபரிமலை யாத்திரை தொடரும். இந்த ஆண்டிலே 2025 இருமுடி பல ஆண்டுகளுக்கு முன் நடந்தது. இந்த ஆண்டிலே இங்கேயே இருமுடி கட்டி எல்லோருக்கும் கொடுத்திருக்கின்றோம். இங்கேயே தேங்காயை கற்பூரம் ஏற்றி வழிபட்டு இருமுடியோடு வலம் வந்து பஸ்ஸிலே ஏறி கொழும்பு சென்று யாத்திரை தொடர இருக்கின்றது. எங்களுடைய சுவாமிமார்கள் வரிசையிலே மூத்த மகன் சுவாமி கரிப்பிரியன் சுவாமி, இரண்டாவது மகன் சாமி சபரீசன் சாமி, மூன்றாவது மகன் சாமி அச்சயன் சுவாமி அவர்களுடைய 18வது மலை யாத்திரை இன்றைய தினம் ஆரம்பமாக இருக்கின்றது. கையிலே பிரம்பும் இந்த தென்னம்புள்ளை தாங்கி சபரிமலை யாத்திரையை மேற்கொள்வதற்காக பூஜைகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த சுவாமிமார்கள் எல்லாம் சுற்றி வருகின்ற பொழுது பாத நமஸ்காரம் எல்லோரும் செய்து வழிபட்டு தேகபலம் கொடு பகவானே, பாதபலம் கொடு பகவானே, அந்த பாதங்களை எல்லாம் நாங்கள் செல்ல முடியாவிட்டாலும் எத்தனையோ கிலோமீட்டர் நடக்க இருக்கின்ற அந்த பாதங்கள், பெரிய பாதையிலே செல்ல போகின்ற பாதங்களை நாங்கள் தொட்டு நமஸ்கரித்தாலே சபரிமலைக்கு சென்ற பலன் எங்களுக்கும் கிடைக்கப்பெறும். ஆகையால் அதுவும் இருமுடியோடு, அதுவும் 18வது மலை சுவாமியோடு செல்லுகின்ற பாக்கியம் எங்களுக்கெல்லாம் கிடைத்திருக்கின்றது. பலவிதமான சுவாமிமார்கள் 40-50 பேர் சுவாமிமார்கள் தேவஸ்தானத்தில் இருந்து
இன்றைய தினம் குருசுவாமிகளோடு செல்லுகின்ற யாத்திரை இன்னும் சிறிது நேரத்திலே ஆரம்பமாக உள்ளது. அதற்கு முன்னோடியாக நேற்று முன்தினங்கள் எல்லாம் இந்த சிறுவர்களுக்கு புத்தகங்கள் கொப்பிகள் வழங்க இருந்தோம். அதுபோல கஷ்டப்பட்ட குழந்தைகளை தேர்வு செய்து அதற்கான கல்விக்கான சில கொப்பிகள், புத்தகங்கள், புத்தக பைகள் போன்றவைகள் மகரஜோதிக்கு இடையில தேர்வு செய்யப்பட்டு வழங்கப்படும். அதுபோல இன்று மாற்றுத்திறனாளிகள், கண் தெரியாத சுவாமிமார்கள் எங்களுடைய ஆலயத்திலே ஒவ்வொரு ஆண்டும் வருவார்கள். யாழ் மாவட்ட விழிப்புணர்வு அற்ற சங்கம் இருவர் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். சுவாமிமார்களையும் அடியார்களையும் சந்தித்து பேச வேண்டும். அவர்களுக்கு உதவி செய்யும் வகையிலே நான் ஒவ்வொரு ஆண்டும் என்னட்டையே வந்து கேட்பார்கள், குருசுவாமி நிற்கிறாரா, ஏதாவது உதவி வழங்க வேண்டும். எங்களுக்கு எந்த மறுப்பும் சொல்லாமல் உடனே நாங்கள் எங்களால் முடிந்ததை அவர்களுக்கு நான் கொடுத்து விடுகிறோம். அதுபோல இன்றைக்கு வரலாமா சுவாமி, நாங்கள் ஒரு 2 வார்த்தை பேசி எல்லா அடியார்களும் சுவாமிமார்களும் யாத்திரை செல்ல இருக்கின்றோம். எத்தனையோ பெருந்தொகையான செலவுகளை நாங்கள் செய்கின்றோம். அந்த உள்ளங்களுக்கு நாங்கள் நம்மளால் முடிந்த ஒரு உதவிகளை வழங்க வேண்டும். அந்த இருவரும் அந்த சங்கத்திலே இருக்கின்ற நிர்வாகத்தினர் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் 2 வார்த்தைகள் இங்கே பேசுவார்கள். தங்களுடைய தேவஸ்தான சார்பிலே அவர்களுக்கு முதல் அந்த டொனேஷன் காணிக்கை வழங்கப்படும். தொடர்ந்து விரும்பியவர்கள் ஏதோ கையிலே என்ன கிடைக்கின்றதோ அதெல்லாவற்றையும் அந்த தட்டிலே செலுத்தலாம். செலுத்தினால் இறைவனுக்கு முன்பாக அந்த பணங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு முழுக்க எண்ணி அவர்களுக்கு கொடுக்கப்படும். நிறையவும் கொடுக்கலாம், தாராளமாகவும் கொடுக்கலாம். நம்மளுக்கு எத்தனையோ செலவுகள் வழியிலே வருகின்றது, இடகூறுகள் வருகின்றது, எத்தனையோ அநியாயமான செலவுகள் எல்லாம் வந்து போகின்றது. அந்த வகையிலே அவர்களுக்கு உதவி செய்யும் முகமாக இந்த நிதிகளை சேர்த்து கொடுக்கலாம் என்று நாங்கள் விருப்பப்பட்டிருக்கின்றோம். விருப்பப்படும் பட்சத்தில் அவர்களுக்கு செலுத்திக் கொள்ளலாம். தொடர்ந்து பூஜைகளை நிறைவு செய்து கொண்டு எல்லோருக்கும் அன்னதானம், சக்தி பூஜை நடைபெறும். சக்தி பூஜையை தொடர்ந்து யாத்திரைக்கான ஒழுங்குகள், சாமிமார் யாத்திரை செல்லுகின்ற சுவாமிமார்கள் காரியாலயத்திலே தொடர்கேட்டுகள், பாஸ்போர்ட்டுகள் எல்லாம் சரியாக இருக்கின்றதா என்று முதல் பார்த்து கொள்ள வேண்டும். 2வது, யாத்திரைக்கு நீங்கள் இருமுடி எல்லோரும் கொண்டு போகின்றீர்கள். கேன்பேக்லையா, பெரிய சூட்கேஸ்லையா, எல்லாத்தையும் மொத்தமாக வைக்கப் போகிறீர்கள் என்றதை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். 3வதாக கற்பூரம், தேங்காய் இங்கே ஏற்றி தேங்காய் உடைத்து செல்லுவதற்கான ஆயுதங்களையும், உணவுப் பொதிகள் வீட்டிலிருந்து கொண்டு வந்தது, பிஸ்கெட்டு, குளுக்கோஸு, சோடா, தண்ணீர் போத்தல், யாத்திரைக்கு கொண்டு போக முடிந்த அளவுக்கு பொருட்களை எடுத்து வைத்துக் கொள்ளலாம். தொடர்ந்து அங்கே பஸ் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. பஸ் வந்தவுடனே பூஜைகள், வழிபாடுகள் செய்து பூசணிக்காய்கள், தேங்காய்கள் உடைக்கப்பட்டு அங்கே புறப்பாடு இடம்பெறும். அந்த புறப்பாடு அங்கே கட்டநாயக்க விமானத்தை நோக்கி சென்று, விமான நிலையத்தை நோக்கி சென்று அங்கே அதற்கான ஒழுங்குகளை செய்து கொண்டு அங்கே சென்னை ஏர்போர்ட் அளவிலே அடுத்த வாகனம் சபரிமலை செல்வதற்கான ஊர்தி ரெடியாக இருக்கின்றது. சபரிமலை யாத்திரை செல்லுகின்ற போது வழியிலே ஆலயங்களை தரிசித்து அங்கே சபரிமலை ஐயனை தரிசித்து வந்து தரிசித்து கொண்டு உங்களுடைய சில வேலைகளை எல்லாம் நீங்கள் பார்த்துவிட்டு திரும்பவும் இங்கே வந்து ஆலய வாசலிலே எப்படி தேங்காய் உடைத்து செல்லுகின்றீர்களோ அதுபோலவே ஐயன் கருப்புசாமி உங்களோடு கூட வருவார். அந்த கருப்பு சுவாமியை கொண்டு வந்து திரும்பவும் இங்கே ஆலயத்திலே விட்டு தான் நீங்கள் செல்ல வேண்டும்.
ஆகவே எல்லோரும் ஆலய வாசலில் இருந்து புறப்படுவார்கள். எல்லோரும் சரணகோஷ மந்திரங்கள் சொல்லி அவர்களை வழிபட்டு கற்பூர ஆராத்திகள் காட்டி வணங்கி ஐயப்பனே நேரடியாக கோண்டாவிலிருந்து மலைக்கு செல்லுகின்றார். இந்த ஐயப்பன் என்று நினைத்து வழிபட்டு எல்லா கஷ்டங்களும் தீர வேண்டும், கேட்கின்ற வரங்கள் எல்லாம் கிடைக்க வேண்டும். இந்த மாலையிலே மதியம் பார்த்தீர்கள் என்றால் அவ்வளவும் இந்த நேற்றிக்காக கொடுக்கப்பட்ட மணி. எவ்வளவோ மணிகளை இங்கே மணிகண்ட சுவாமிமார்கள் மணி சத்தம் ஒலித்த வண்ணம் இருக்கின்றது. அப்ப மணி அடிக்க 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 அவர்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர வேண்டும். அசுரர்களை மிரட்டி தேவர்களை வரவழைக்கிறது தான் இந்த காண்டாமணி என்று சொல்லுவோம். சர்வவாத்தியோத்தமே கண்டே தேவானாம் அல்லவே சிவே. சர்வ வாத்தியங்களுக்கு பதிலாக அடிக்கிறது தான் இந்த மணியோசை. ஆகவே இந்த மணியோசை கேட்க வேண்டும். எல்லோருக்கும் நீங்கள் கேட்கின்ற வரம் ஐயப்பனுக்கு கேட்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து, ஞானியர்கள் சித்தர்கள் தவ முனிவர்கள் எல்லாம் வாழ்ந்து புகழ் சேர்த்த கோண்டாவில் பதியிலே வீட்டிலிருந்து அடியார்களுக்கெல்லாம் அருளும் பொருளும் பாலிக்கின்ற ஐயப்பனுடைய திருவடிகளை நெஞ்சில் நிறுத்தி பிரார்த்தனை செய்து எம்பெருமானுடைய திருமேனி துலக்கி திருப்பணி ஆற்றுகின்ற குருசுவாமி அவர்களே, ஏனைய சுவாமிகளே, ஐயப்பா ஐயப்பா என்று நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வந்து ஆடி பாடி அவன் புகழ் பாடி பரம்பாங்குகின்ற அடியார்களே வணக்கம். இன்றைக்கு உலகமெல்லாம் ஐயப்ப சுவாமியை பிரார்த்தனை செய்து ஆடிப்பாடி அன்னதானம் தர்மங்கள் எல்லாம் செய்து இந்த ஐயனை வழிபடுகின்ற இந்த நல்ல நாளிலே யாழ்ப்பாணத்து கோண்டாவில் பதியிலே இந்த ஐயப்பனுக்கு பெருங்கோவில் கலைக்கோவில் அமைத்து எல்லா அடியார்களையும் ஒன்று திரட்டி இந்த ஐயப்ப பெருமானை வழிபட்டு வாழ்வு பெற வைத்த எங்களுடைய குருசுவாமி அவர்களுடைய தாழ் பணிகிறோம். அன்பர்களே, ஏன் இந்த ஐயப்பன் வழிபாடு என்று சிலர் கேட்பார்கள். அதற்கு ஒரு பதில் இருக்கிறது. கணவனுடைய வீடுகளிலே போனால் ஒரு தரம் தங்களுடைய அறைகளை துப்புரவாக வைத்திருப்பதில்லை, தங்களுடைய ஆடைகளை துப்புரவாக வைத்திருப்பதில்லை. இப்படித்தான் தங்களுடைய உள்ளத்தையும் இதயத்தையும் சுத்தப்படுத்தி வைத்திருப்பதில்லை. இவ்வாறு அலங்கூலமாக அசுத்தமாக கிடக்கின்ற வாழ்வை வளப்படுத்தி மனிதனுடைய வாழ்வை ஒழுங்குபடுத்துவதற்காகவேதான் இந்த ஐயப்பன் வழிபாடு இன்றைக்கு பிரசித்தி பெற்ற வழிபாடாக காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அடியார்கள் எல்லாம் சாமியே சரணப்பா ஐயப்பா என்று சொல்லுகிற போது சுவாமியே பக்கத்தில் வந்திருக்கிறாரோ என்று எண்ண தோன்றுகின்ற அளவிற்கு உங்களுடைய நாமத்தினுடைய வைப்ரேஷன் அதிர்வுகள் எங்களுக்கு உண்டு பண்ணுகிறது. சிலர் சொல்லுகிறார்கள், ஐயப்பன் வழிபாடு ஏன் எதற்கு என்று கேட்கிறார்கள். இது ஒரு தற்காலிகமான வழிபாடு என்று. அப்படியெல்லாம் இல்லை. ஒரு காலத்திலே வயல் காத்த ஐயனாக, அருவி காத்த ஐயனாக எங்கள் மணிகண்டன் ஐயப்ப பெருமான் விளங்கினான். உங்களுக்கு தெரியும், சுண்ணாக வயற்கரையிலே ஐயனுக்கு பெருங்கோவில், காரிநகர் வியாவிலே ஒரு ஐயனுக்கு பெருங்கோயில். இதையெல்லாம் மாற்றி எல்லோரும் வந்து கும்பிடுவதற்காக கோண்டாவிலே ஐயனுக்கு கலைக்கோவில் கட்டி இன்றைக்கு இருமுடி கட்டி எல்லோரும் ஐயப்பனை தரிசிக்கின்றதாக இந்த ஐயப்ப வழிபாடு அமைந்து கொண்டிருக்கிறது. ஐயப்ப வழிபாட்டிலே ஒரு முக்கியமானது என்னவென்றால் 40 நாள் எல்லோரும் தவம் இருப்பது. இன்றைக்கு இந்த மனிதர்களை எப்படி வளப்படுத்தலாம் என்று சிந்தித்த ஐயன் அடியார்கள் 40 நாள் தவம் கிடக்க வேண்டும் என்று ஒரு வரையறை செய்தார்கள். ஏனென்றால் காலையிலே எழும்புவதற்கு பஞ்சி,
சுறுசுறுப்பாக இயங்குவதற்கு பஞ்சி இப்படி சீர்கட்ட சமூகத்தை செம்மைப்படுத்துவதற்காக 40 நாள் முழு மண்டலமாக விரதம் கிடந்து ஐயனை தொழுகின்ற வழியினால் வாழ்வு செம்மைப்படுகிறது. காலையிலே எழும்ப தயங்குகிறவனும் அதிகாலையிலே பிரம்ம முகூர்த்தத்திலே எழுந்து நல்ல நீரிலே குளிக்கிறான். ஐயப்பா என்று கும்பிடுகிறான், தான தர்மங்களை செய்கிறான். இப்படி எங்கும் இல்லாத தெய்வங்களுக்கும் எங்கு இல்லாத வழிபாடும் இந்த ஐயப்பனாலே தான் இந்த மண்ணிலே நிறைவேறி இருக்கிறது. யாழ்ப்பாணத்திலே இன்றைக்கு இளைஞர் சமுதாயம் மாறிக்கொண்டு போகிறது என்று குறை சொல்லுகின்ற இந்த உலகத்தில் இளைஞர் சமுதாயத்தை மாற்றுவதற்குத்தான் ஐயப்பன் கோவிலிலே முழு மண்டல தவ உற்சவம் இடம்பெற்று இன்றைக்கு எல்லோரும் யாத்திரை செய்ய புறப்பட்டிருக்கிறார்கள். என்னை கேட்டார்கள், சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்து ஒரு குழந்தை பெறுவார்களா? இது என்ன நியாயம், இது சாத்தியமா என்று கேட்கிறார்கள். அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. அம்பாள் ஆதிபராசக்தி 4 வடிவத்திலே தன்னுடைய தேவைக்கேற்பாற் போல் வடிவம் எடுக்கிறாள். பூமியினுடைய தேவியாக பவானியாக வடிவம் எடுக்கிறாள். உக்கிரத்தை தாக்குகிற போது காளியாக வடிவம் எடுக்கிறாள். அதுபோலவேதான் போர்க்களத்திலே துர்க்கையாக வடிவெடுக்கின்ற எங்கள் ஆதிபராசக்தி தனக்கு தேவை ஏற்படுகிற போது ஆண் வடிவம் எடுக்கிற போது அம்பாள் மகாவிஷ்ணுவாக வடிவம் எடுக்கிறாள். இது சாத்தியமா என்று கேட்டால், அம்பாள் எத்தனையோ வடிவங்கள் எடுக்கிறதிலே விஷ்ணு பகவானுடைய வடிவத்தை எடுக்கிறாள். உதாரணமாக பாருங்கள், கண்ணன் பாட்களிலே பள்ளி கொள்ளுகின்ற கண்ணன் நாராயணன் என்று சொல்லுகிறோம், அம்பாளை நாராயணி என்று சொல்லுகிறோம். இதை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள் தானே? அதுபோலவேதான் இந்த நாராயண பெருமான் அம்பாள் நாராயணியாக அம்பாள் வடிவெடுக்கிற போது சிவபெருமான் அம்பாள் நாராயணியாக வடிவெடுத்த அந்த காலத்தில் சிவன் அந்த நாராயணனோடு கூடுகின்ற போது இந்த காட்டுக்கடவுளாக விளங்குகின்ற ஐயப்பன் தோற்றுவிக்கப்பட்டான் என்ற உண்மையை நாங்கள் புரிந்து கொள்ள தவறக்கூடாது. அருமையான ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு முறை இந்திரலோகத்திலே தெய்வேந்திரனை சூரர்கள் துன்பப்படுத்தினார்கள். தெய்வேந்திரன் அந்த இடத்திலே இருந்து வந்து சீர்காழியிலே தவம் செய்து கொண்டிருந்தான். அப்படி செய்து கொண்டிருக்கின்ற போது அன்பர்களே, ஒரு முறை அவன் கைலியங்கிரிக்கு போக வேண்டியதாயிற்று. அப்போது இந்திரனுடைய மனைவி இந்திராணியை விட்டுட்டு போக வேண்டும். தெய்வேந்திரனுக்கு பெரிய துன்பம் என்னென்றால், என்னுடைய மனைவி இந்திராணியை என்னென்று விட்டுட்டு போவது, யார் பாதுகாப்பார்கள்? அவனே கந்தபுராணம் சொல்கிறது, இந்திராணியை பாதுகாப்பதற்கு அயனும் அரியும் சேர்ந்து படைத்து இந்த அரிகர சுதனாகிய ஐயப்பன் காவலனாக இருப்பான், நீ பயப்படாதே என்று சொல்ல, இந்த தெய்வேந்திரன் இந்திராணிக்கு சொல்லுகிறான், அம்மா உனக்கு ஐயப்பன் எங்கள் மெய்யப்பன் காவலாக இருப்பான், நீ பயப்படாதே என்று சொல்லிவிட்டு அவர் கைலியங்கிரிக்கு போகிறார். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால், எங்களுடைய இந்த ஐயப்பன் என்பவன் ஒரு காவல் தெய்வம், அதாவது பூதகணநாதன் என்று சொல்லப்படுகிறது. அதாவது விநாயக பெருமான் கணபதி, எல்லா கணங்களுக்கும் அதிபதி என்று சொல்லுகிறோம். முருகப்பெருமான் தேவா சேனாதிபதி என்றுகிறோம், தேவகணங்களுக்கு அதிபதி. அதுபோல் பூதகணங்களுக்கு அதிபதியாக இருந்து கொண்டு எங்களை எல்லாம் காவல் செய்கின்ற ஐயப்பன் தான் இந்த சபரிமலையிலே, இந்த கோண்டாவில் ஐயப்பன் கோவிலிலே கம்பீரமாக காட்சியளித்து கருணை வடிவாக அருள்மழை பொழிந்து கொண்டிருக்கிறான். நண்பர்களே, ஐயப்ப பெருமானை கும்பிட்டவர்கள் ஒருபோதும் சோர்ந்து போனது இல்லை.
தாழ்ந்து போனதில்லை. நல்ல உழைப்பாளிகளாக, நல்ல உத்தமர்களாக, கொடுத்து வாழ்கின்றவர்களாக, தான தர்மங்கள் செய்கின்றவர்களாக காணப்படுகிறார்கள். சபரிமலைக்கு போக பணமில்லையே என்று கன்னிசாமிகள் சொன்னால், மத்திய சுவாமிகள் நான் பணம் தருகிறேன் வா என்று கூட்டிக் கொண்டு போய் சபரிகிரீஸ்வரனை கும்பிட வைக்கின்ற அற்புதமான இந்த தொண்டர்கள் ஐயப்ப சுவாமிகள். ஐயப்ப சுவாமிகளே, நீங்கள் எல்லாம் இன்றைக்கு தல யாத்திரை போக போகிறீர்கள், போய் மகர ஜோதி காண போகிறீர்கள். ஆனால் கண்ணிலே கண்ணிழந்து எமது யாழ் விழிப்புணர்வோர் சங்கத்திலே 320 கண் பார்வையற்றவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை உங்களுடைய நிதி பங்களிப்பினால் தான் அவர்களில் 95 கண் பார்வையற்றவர்களை பட்டதாரியாக்கி இருக்கிறோம். இன்னும் 25 கண் பார்வையற்றவர்கள் மணிகண்டன் அடியார்களின் உதவியினால் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறார்கள். யாழ்ப்பாணத்திலே ஐயப்ப சுவாமிகளே, எங்களுக்கு கண் தெரியவில்லை என்று யாரும் கை நீட்டி வாழவில்லை என்றால், நீங்கள் கும்பிடுகின்ற ஐயப்பன் போடுகின்ற பிச்சை தான் அதற்கு காரணம். என்ன சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் வாழ்கின்ற மண்ணை காப்பதற்கு யுத்தத்திலே தங்கள் கண்ணை இழந்தவர்கள், விபத்துக்களாலே கண்ணை இழந்தவர்கள், வறுமையினாலே போசாக்கின்மையினாலே கண்ணிழந்த 320 கண் பார்வையற்றவர்களுக்கு எமது நிறுவனம் இந்த ஆண்டும் தைப்பொங்கலை முன்னிட்டு பொங்கல் பொதி வழங்க இருக்கிறோம். நீங்கள் எல்லோரும் ஐயப்ப சுவாமியை கும்பிட்டு வந்து உங்கள் இல்லங்களில் பொங்குகிற போது கண்ணிழந்தர் வீடுகளிலும் அவர்கள் பொங்கி உண்ண வேண்டாமா? எனவே காத்திற்கடவுளாக, கருணை வடிவாக, அன்பே உருவாக, ஒளிய முகமாக விளங்குகின்ற ஐயப்ப சுவாமிகளே, நீங்கள் எல்லோரும் உங்களால் முடிந்த அன்பளிப்புகளை எங்கள் மணிகண்ட சுவாமியின் பேரால், ஐயப்ப சுவாமியின் பேரால் கண்ணிழந்தவர்களின் இந்த தைப்பொங்கல் பொதிக்காக வாரி வழங்க வேண்டும். அப்படி வழங்குகிற போது ஐயப்பன் உங்களை அருளோடும் பொருளோடும் நீண்ட ஆயுளாரோக்கிய தேக சுகத்தோடும் வாழ வைப்பான். தினமும் பன்னீரில் குளிக்கின்ற ஐயப்பன் அடியார்களே, தினமும் கண்ணீரில் குளிக்கும் கண் பார்வையற்றோருக்கு உதவுங்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி, சுவாமியே சரணமையப்பா. நல்ல சொற்பொழிவை ஆற்றிய அன்பர், நல்ல விஷயங்கள் ஐயப்பனை பற்றி முழுமையாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள். நாங்கள் மாலை போட்ட நேரத்திலேயே ஐயப்பனை பற்றி முழுமையாக தெரிய முடியவில்லை. ஒவ்வொரு வார்த்தைகளும் மணி போல, முத்து போல எங்களை எல்லாம் ஆட வைத்திருக்கின்றது, கேட்க வைத்திருக்கின்றது. எங்களுக்கு எல்லாம் இருந்தும் இறைவனுடைய திருவருள் வேண்டி நாங்கள் மலைக்கு செல்லுகின்றோம். அவர்கள் சில குறைபாடுகள் இருந்தாலும் இப்படியெல்லாம் நாங்களும் இந்த பொங்கல் வழிபாடுகளை செய்ய வேண்டும். எல்லோரும் யாழ்ப்பாண மண்ணிலே நலமாக வாழ வேண்டும். பல நிகழ்ச்சிகளை எல்லாம் நடாத்துகிறார்கள். இதையெல்லாம் நான் அப்பப்போ இடைக்கிற கேள்விப்படுவேன், பார்ப்பேன். நிறைய உதவிகள் எல்லாம் செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள், சிந்தனைகள் இருக்கின்றது. நாங்கள் இந்த மலைக்கு செல்லுகின்ற ஒரு பகுதியிலே ஏதாவது நம்மளால் முடிந்தது ரூபாய் 5000 ரூபாயும் எங்களுடைய குடும்ப சார்பிலே ரூபாய் 5000 நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். விருப்பப்படுகின்றவர்கள் எம்மால் முடிந்ததை ஒரு கைக்கு கொடுக்கிறது, ஒரு கையில் கொடுக்கிறது மற்ற கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவார்கள். நாங்கள் அறிவிக்க மாட்டோம். நீங்கள் விரும்பினதை கொண்டு வந்து அவர்களுக்கு கொடுத்து சேர்த்து இந்த ஆண்டு பொங்கல் இனிதாக அவர்களுக்கு அமையட்டும் என்று வாழ்த்தி வணங்கி, சபரிமலை யாத்திரை தொடரும், பஜனைகள் இடம்பெறும். மலைக்கு ஸ்ரீரஞ்சன் சுவாமி அவர்களும் இந்தியா காசு 1500 ரூபாயை கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் மாற்றி எடுக்கலாம். எல்லா ஐயப்ப சுவாமிமார்களும் இயன்ற காணிக்கைகளை கொடுத்து அவர்களுடைய
குறைகளை நிவர்த்தி செய்யும் முகமாக எங்களை நம்பி வந்தவோர் கைவிடப்பட மாட்டார் என்று இணங்க ஐயப்பன் கோவிலை நாடி வந்திருக்கின்றார்கள். இன்றைய தினம் இன்னும் பெரிய வர்த்தக வரவில்லை. ஆனால் உங்கள் மனம் போல் ஐயப்பன் அவனுடைய அருள் இல்லாமல் இது ஒன்றும் நிகழாது. எனவே ஐயப்ப சுவாமிகள் கும்பிடுகிறவர்கள் எல்லோரும் ஐயப்ப சுவாமிகளாக மாறிவிட்டீர்கள். இதுதான் மெய். ஆகவே நீங்கள் எங்களுக்கு தந்த இந்த நிதியை நாங்கள் சேர்த்து 320 பேருக்கும் நாங்கள் பொதி செய்து பொங்கல் பொருட்களை வாங்கி கொடுக்கிற போது எல்லா வீடுகளிலும் எப்படி இந்த பொங்கலிலே பால் சுவருகிறதோ அதுபோல் சுவாமிகள் எல்லோரும் தந்த அடியார்களிலும் தந்த நிதியும் எல்லா பொதிகளிலும் சுவரி எல்லோரும் பொங்கல் உண்ணுகிற போது சுவாமியே சரணம் ஐயப்பா என்று சொல்லிக்கொண்டே உண்பார்கள். அதை நாங்கள் சொல்லுவோம். நிச்சயமாக எல்லா வீடுகளிலும் சாமி சரணம் ஐயப்பா என்ற நாதம் ஒலிக்கும். எனவே எங்கள் சுவாமிகளுடைய யாத்திரைகள் எல்லாம் நல்லா இடம்பெற்று சுவாமியே சுவாமிகளை வழிநடத்தி மீண்டும் இங்கே வந்து எல்லோரும் படித்த எங்களுடைய தேங்காய்கள் கற்பூரங்கள் எல்லாம் இங்கே தீபம் காட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்து உங்கள் எல்லோருக்கும் ஐயப்ப சுவாமியின் திருவருளும் குருவருளும் கிடைக்க பிரார்த்தித்து எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்த குருசுவாமிக்கும் அடியார்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். சுவாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்பா குருநாதன் என்பதா என்னை பார்க்கும் அருளன்றோ, பாடும் பாடலெல்லாம் உந்தயவென்றோ, சேரும் செல்வமெல்லாம் உன்னருளன்றோ, பாடும் பாடலெல்லாம் உந்தயவென்றோ, எந்த நேரமும் உன்னினைவென்றோ, எங்கள் குடும்பமே உன்னை மறக்குமோ, ஒவ்வொரு அரிசியிலும் உன்முகமன்றோ, ஒவ்வொரு அரிசியிலும் உன்முகமன்றோ, சாமி ஐயப்பா சரணமிராய் போதும் ஐயப்பா, இங்கே நீ இருக்கிறாய் போதும் ஐயப்பா, சில நேரம் உன்னை நினைக்கும் போது கண் கலங்குதப்பா, உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்க்கிறேன், எந்த நேரம் உன் நினை வந்து பார்த்து பார்த்து வளர்த்த ஐயனை நீ காணலாம் ஐயப்பா. அவனை நாடு அவன் புகழ் பாடு புகழோடு வாழ வைப்பான் ஐயப்பன், உன்னை புகழோடு வாழ வைப்பான் ஐயப்பன். இருப்பது நாடு வணங்குது நாடு அவனை காண தேவை பண்பாடு ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா.
பாருங்கள் ஐயனை நாடுங்கள் அருள் வேண்டும் அன்பரை எல்லாம் வாழ வைப்பார் அருள் வேண்டும் அன்பரை எல்லாம் வாழ வைப்பார் ஐயப்பா சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா பொய்யின்றி மெய்யோடு நீ கொண்டு போனாய் ஐயனை நீ காணலாம் சபரி ஐயனை நீ காணலாம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா நீரலையே நீரலையே கொஞ்சம் நீ ஐயன் அருளை நாடு பரப்பு நீரலையே கொஞ்சம் நீ ஐயன் அருளை உலகு பரப்பு அரசியல் நோகி திருமணம் உத்தரமாக குறித்தவள் அரசியல் நோகி திருமகன் அவன் உத்தரமாக குறித்தவள் நீரலையே கொஞ்சம் நீயே ஐயன் அருளை உலகம் சொல்லு
அருக சமரம் ஆலமரத்தில் அமர்ந்தவனே அருகம்பு அணிவித்தால் மகிழ்பவனே ஒரு அரசமரம் ஆலமரத்தில் அமர்ந்தவனே பாலை மரம் கீழமர்ந்து அருள்பவனே பாலை மரம் கீழமர்ந்து அருள்பவனே எங்கள் பயணங்களில் குறையில்லா அருள் தருபவனே எங்கள் பயண அரபுலி காட்டுக்குள்ள வந்தாலல்ல அரபுலி காட்டுக்குள்ள வந்தாலல்ல ஐயப்பனில் பெயரை சொன்னால் பயமே இல்லை ஜாமியே ஜரணமையப்பா ஓம் ஜாமியே ஜரணமையப்பா ஓம் ஜாமியே ஜரணமையப்பா ஓம் ஜாமியே ஜரணமையப்பா கருப்பண்ணசாமி கொண்டாவில் இருந்து கிளம்புகின்ற இந்த யாத்திரையை நல்லபடியாக கூட வந்து நீ காத்தருள வேண்டும் கருப்பண்ணசாமி ஐயா நந்தனத்தம் என்று சொல்லியே சாமி மாறே
கருப்பண்ணசாமி ஐயா கருப்பு 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 கருப்பண்ணசாமி எங்கே கெட்டி முழங்குது கருப்பசாமி எங்கே கெட்டி முழங்குது கமசம் என்னது கருப்பசாமி தங்கம் கமசம் என்னது கருப்பண்ணசாமி கருப்பண்ணசாமி ஐயா கருப்பண்ணசாமி எங்க கருப்பண்ணசாமி கருப்பமாரா 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 கருப்பண்ணசாமி அவன் நாவேகம் போனவரா கருப்பண்ணசாமி அவன் நாவேகம் போனவரா கருப்பண்ணசாமி கருப்பண்ணத்தால் பூதனாதாய வித்மகே பவனந்தனாய தீமகே தன்னோ சாஸ்தா பிரச்சோதயாத் கருப்பண்ணசுவாமி சாமி சரணம் ஐயப்ப சரணம் ஐயப்ப சரணம் சரணம் முன்னையப்பா சாமி சரணம் ஐயப்ப சரணம் ஐயப்ப சரணம் சரணம் பொன்னையப்பா பொன்னாயிரம் நாளே சரணம் முன்னையப்பா சாமி பொன்னையப்பா ஐயரே முன்னையப்பா சாமி இல்லாதொரு சரணம் பொன்னையப்பா பொன்னாயிரம் நாளே சரணம் முன்னையப்பா சாமி பொன்னையப்பா ஐயரே
ஏனென்றால் யாத்திரைக்கான நேரம் நெருங்கி கொண்டிருக்கு. அப்போ நாங்கள் சரியாக செய்ய வேண்டும். நாங்கள் இங்கெல்லாம் முந்தினா பிறகு சாரதி தான் தன்னுடைய வேலையை காட்டும். ஆகையால் அதுக்கான ஒழுங்குகளை செய்து தர வேண்டும். பனிப்பூசியெல்லாம் நிறைவு பெற்றுட்டது. அடுத்தது இந்த இருமுடிகள் எல்லாம் தூக்கி கொண்டு நீங்கள் உங்களுடைய பெட்ஷீட்டில் நல்ல அழகாக சுற்றி இருமுடிகளை பேக் பண்ணலாம். அல்லது அங்கே பெரிய சுட்கேஸுகளில் வைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை வழியில் பார்த்து செய்வார்கள். அதுபோல் ஒரு இருமுடியும் மற்ற கையில் வலது கையில் தேங்காய் சுற்றி வந்து அப்படியே செல்லுகின்ற ஒழுங்கு இருக்கு. இந்த சங்கரி மனோகராய சாஸ்வதாய மங்களம் சங்கரி மனோகராய சர்வதாய மங்களம் கண்ணே மூல கணபதிக்கு மங்களம் மங்களம் கண்ணி மூல கணபதிக்கு மங்களம் மங்களம் கண்ணே மஞ்ச மாதாவுக்கு மங்களம் மங்களம் கண்ணே மஞ்ச மாதாவுக்கு மங்களம் மங்களம் அன்புடனே அருள்முறையும் ஐயப்பனுக்கு மங்களம். ஆசிகளை பெறுவதோடு இந்த ஐயப்ப சாமியினதும் குருசாமிகளுடைய வாசிகளையும் அனைத்து சாமிகளும் பெற வேண்டும் என்று ஐயன் பெருமானை வேண்டி, சாமிமார்களே அடியார்களே, தினமும் வழமை போல தைப்பொங்கல் மகர ஜோதி வரைக்குமாக இந்த படிப்பூசையானது அவர்களுடைய ஆசிகளை பெறுகின்றார்கள். சரணமையப்பா குருவே குருவே அடுத்தபடியாக குருசாமி இருக்கின்ற சக்தியாக விளங்குகின்ற அம்மாசாமி அவர்களுக்கும் இந்த சித்திரவேலாய சுவாமி குடும்பத்தினர் பொன்னாடை போர்த்தி அவர்களை கௌரவப்படுத்துகிறார்கள். சாமியே அடுத்ததாக அவர்களுடைய புதல்வராக இருக்கின்ற, அதாவது விநாயகர், முருகன், ஐயப்பர் என்கின்ற வகையிலே 3 புதல்வர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அந்த அவர்களையும் கௌரவப்படுத்தும் வஸ்திரதாரம் வழங்கி கௌரவிக்கின்றார்கள். அடுத்து 2வது மகனாக இருக்கின்ற முருகன் சுவாமி அவர்களுக்கு வஸ்திரதாரம், 3வதாக ஐயப்ப சுவாமியாக இருக்கின்ற அச்சு சுவாமி அவர்களுக்கு வஸ்திரதாரம் வழங்கி சித்திரவேலாய சுவாமி அவர்கள் அவருடைய ஆசியையும் திருவருளையும் குருவருளையும் வேண்டி பணிகின்றார்கள். ஓம் சாமியே குருசாமி அவர்களுக்கு வஸ்திரம் வழங்கி பொன்னாடை போர்த்தி அவருடைய ஆசியை பெற்றுக் கொள்ளுகின்றார். அடுத்ததாக குருசாமி அவருடைய புதல்வர்களுக்கு இந்த ஆஸ்பத்திரி சாமி என்று சொல்லப்படுகின்ற இந்த சாமி அவர்கள் கௌரவம் கொடுத்து அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி ஓம் சாமியே சரணமையப்பா அவருடைய அம்மாவின் பாசத்தினாலே அந்த மும்மூர்த்திகள், அதாவது விநாயகர், முருகன், ஐயப்பன் போல இந்த குருசுவாமிக்கு மும்மூர்த்திகள், அந்த மூர்த்திகள் மூவருக்கும் முருகனுக்கு பாலூட்டிய தாய் போல இந்த 3 சிறார்களையும் வளர்த்தெடுத்த அந்த அம்மையார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவித்து அந்த மலை யாத்திரைக்கு அவர்களுடைய ஆசீர்வாதத்தினையும் அவர்களுடைய யாத்திரையினுடைய புனிதத்தையும் ஓம் குருவின் குருவே சரணமையப்பா, ஓம் குருதத்தனை அழைத்தவரே சரணமையப்பா, ஓம் சாமியே சரணமையப்பா. காரியங்கள் எல்லாத்தையும் சிவமும் சக்தியுமாக இணைந்து சிவசம் இல்லையே சக்தி இல்லை, சக்தி இல்லையே சிவம் இல்லை. மங்களமூர்த்தியே ஓம் சரணாகரணே சரணமையப்பா, ஓம் சாமியே சரணமையப்பா. ஓம் சாமியே சரணமையப்பா. ஓம் பச்சை பட்டாடை அணிகின்ற சாமிக்கு ஓம் சாமியே சரணமையப்பா. ஓம் சாமியே சரணமையப்பா.
சரணமையப்பா. இரண்டாவது சிவபுதல்வராக விளங்குகின்ற முருகன் சுவாமியாக விளங்குகின்ற இரண்டாவது முதல்வருக்கு ஓம் சாமியே சரணமையப்பா. மங்களங்கள் நிறைவேறவே சரணமையப்பா. சபரிமலை யாத்திரை ஐயப்பன் காத்தொள்ளவனே. ஓம் அச்சுவையா சுவாமி அவர்களுக்கு மூன்றாவது ஐயப்ப சுவாமியாக இருக்கின்ற அவர்களுக்கு இப்போது பச்சை பட்டாடை அணிந்து மலர் மாலை அணிந்து அவர்களுடைய ஆசையை பெற்றுக் கொள்கின்றார்கள். ஓம் சாமியே சரணமையப்பா. பொன்னாடை சாத்தி அந்த நீர்வேலி சுவாமி அவர்கள் அவருடைய குருவர்களோடு அவருடைய குருவருடைய பெறுவதற்காக பொன்னாடை சாத்தி வழங்கி கௌரவிக்கிறோம். சாமியே சரணமையப்பா. சாமியே சரணமையப்பா. சரணமையப்பா. ஓம் மலையேறும் சுவாமியே. 18ஆம் படிக்குரிய அலங்கார ரூபனே. 18ஆம் படிக்குரிய அலங்கார ரூபனே. அப்பா அன்றுமின்றி என்று அவருடைய சேவைகள் ஐயனுக்கு நடைபெற வேண்டும். ஓம் சாமியே அப்பா. அடுத்ததாக இருமுடிகளுக்கான பூக்கடை உரிமையாளர்கள் சார்பிலே ராஜா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். லவ்லீசன் குடும்பத்தார்கள் சார்பிலும் வந்திருக்கின்றது. அச்சுசாமியுடைய 18வது மலை யாத்திரை தொடர இங்கே மலர் மாலைகளும் மலர் கிரீடமும் அணிவிக்கப்பட இருக்கின்றது. இது அனைத்தும் லவ்லீசன் பூக்கடை உரிமையாளர்கள் வில்வராஜா அவர்களின் ஏற்பாட்டிலே ஒழுங்கு செய்யப்பட்டு அவர்கள் குடும்பத்தார்கள் பெயரிலே அவர்களுடைய பணியாளர்கள் இங்கே குருசாமிகளுக்கு பொன்னாடை சாத்தி லவ்லீசன் அவர்கள் சார்பிலே மலர் மாலைகள் அணிவிக்கப்படுகின்றன. சுவாமியே சரணமையப்பா. அவர்கள் அவசரமாக வெளியூர் செல்ல வேண்டி இருந்ததினாலே வெளியூர்ல இருந்து இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் ஒரு சரணகோஷம். ஒளியொலி அமைப்பாளர்கள் கவனத்திற்கு. அடுத்தது இவர்களுக்கு கிரீடம் மலர் மாலை அணிவித்தவுடனே அங்கே இருமுடிகள் கொடுக்கப்படும். அங்கே இருமுடிகளை வாங்கி கொண்டு இந்த வாசலுக்கு எல்லாரும் வரணும். விடுதல் பின்னா விடுதலாக இந்த கிரீடம் வைத்தவுடனே உடைக்கிற தேங்காய், கற்பூரம், பேக்குகள், பொருட்கள் அனைத்தையும் ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள். சுவாமி சார் எல்லோருக்கும் இந்த பொன்னாடைகள் கௌரவிப்புகளை செய்த அனைத்து அன்பர்களுக்கும் சுவாமிமார்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் எங்களுடைய ஆசிகள் தேவஸ்தான சார்பிலும் ஐயப்ப சுவாமியுடைய சார்பிலும் ஆசிகளையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து எல்லோரும் இந்த ஆண்டிலே நலமாக வாழ வேண்டும், நல்ல தைப்பொங்கல் திருநாள் நல்லதாக அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சாமி சார்பிலே அவர்களுக்கு சபரிமலையிலே கொண்டு போய் இந்த தென்னம்புள்ளை நிற்பதற்காக எல்லா கன்னிசாமிமார்களும் ஒரு சரணகோஷம் அளித்து தென்னம்புள்ளை கொடுக்கப்படும். இந்த பிரம்பு கிஷோர் சுவாமி அவர்கள் 18வது மலைக்காக செய்து குருசுவாமிக்கு கருங்காலி பிரம்பும் ஐயப்பன் பொதிக்கப்பட்ட சிலையோடு ஐயப்ப சுவாமிக்கு வைத்து இந்த பிரம்பும் அச்சுசுவாமி அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. இந்த பிரம்பு நான் அடியேன் தொட்டு ஆசீர்வதித்து சபரிமலை யாத்திரை சென்று வர அனுமதி கோண்டாவில் ஐயப்பன் வழங்குகிறேன். எல்லா ஐட்டங்களையும் செய்து கொள்ளுங்கள். எல்லாரும் இருமுடி ஒவ்வொன்றா இங்கே வரணும் கூப்பிட்டு கொடுங்க. அதில் 2-3 பேர் மலை மேலே சாய் மாதிரி நின்று கொள்ளுங்க.
ஒவ்வொரு இடமுடி இங்கே கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு அவர்களுக்கு இங்கே வச்சு சாமி வாங்க முன்னக்கு வாங்க ராஜேஷ் கண்ணா சாமி வாங்க மதியசன் சாமி கோலசாமி வாங்க சிவபாலன் சாமி வாங்க சாமிமார்களே, மலைக்கு போகின்ற சாமியார்கள் இருமுடியை சுவைப்பதற்காக வருகின்ற வேளையிலே அவர்களுக்கு இடம் விட்டு தயவு செய்து ஏறிய சாமிமார்கள் அடியார்கள் இடத்தை விட்டுக் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வேணுசாமி அவர்கள் உடனடியாக இந்த இடத்துக்கு வருமாறு குருசாமி அவர்கள் கேட்டுக் கொள்கிறார்கள். சாமிமார்களே, அடியார்களே, இருமுடி சுமக்கின்ற யாத்திரை மேற்கொள்ளுகின்ற சாமிகளுக்கு இடையூறு செய்யாத வகையிலே கொஞ்சம் நிலத்திருக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். பாதையிலே விட்டு இருமுடி சுமக்கின்ற சாமிகளுக்கு ஒரு பாதையை ஒழுங்குபடுத்தி அப்படி நிற்பதன் மூலமே தான் ஐயனுடைய திருவருள் கிடைக்கும். பாதநடையாளர்களே, தயவு செய்து வாசலிலே நின்றோ அல்லது சாமிமார்களுக்கு இடையூறு செய்தோ பாவத்தை தேடி
சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரண கீர்த்தனம் பரமானசம் பரணலோகம் நர்த்தனாலசம் அருணபாசுரம் பூதநாயகம் ஹரிஹராத்மஜம் தேவமாஸ்ரயம் சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா பிரணய சத்யகம் பிராணநாயகம் பிரணதகல்பம் சுப்ரபாஞ்சிதம் பிரணவமந்திரம் கீர்த்தனப்ரியம் ஹரிஹராமஜம் தேவமாஸ்ரயம் சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா உலகவாகனம் சுந்தரானனம் வரகதாயுதம் வேதவர்ணிதம் குருநாதரம் கீர்த்தனப்ரியம் ஹரிஹராத்மஜம் தேவமாஸ்ரயம் சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா பிரபுவராச்சிதம் தேவதாமகம் பிரளயனம் பிரபும் தேசிகம் त्रिदशपूजितं चिन्तितप्रदं हरिहराजं देवमाश्रये शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा भवभययापहं भावुकावकं भुवनमोहनं भूविभूषणं धवलवाहनं दिव्यवारणं हरिहरात्मजं देवमाश्रये शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा शरण